இன்றைக்கு வந்து நான் இன்னொரு அப்ப ரெசிபியோட வந்திருக்கேன். அதுக்கு வந்து இதில் நான் சிவப்பு பச்சை அரிசி எடுத்து கழுவி போட்டு நினைய வச்சுனா 6 மணித்தியாலம். இதில் வந்து 2 கப் எல்லாட்டிக்கு 430 கிராம் சிவப்பு பச்சை அரிசி இருக்குது. இந்த இருக்குது நான் நினைய வச்சுட்டு இந்த டிஷ்யூ பேப்பரில் போட்டிருக்கேன். ஆனால் ஃபுல்லாக காயில் லைட்லியான ஈரத்தன்மை இருக்குது. இப்போ இதை நாங்கள் அரைச்செடுப்போம். அரிசி அரைக்கிறதுக்கு இதில் கிரைண்டர் எடுத்துருக்கேன். எடுத்துட்டு இந்த அரிசி கொஞ்சம் இதில் போடுவோங்க. இந்த இருக்குது இந்த கிரைண்டரில் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து அரைச்செடுக்கணும். ஆனால் இதை நல்லா பட்டை அரைச்சிடாயங்கோ, ஒரு ரவை பதத்துக்கு இதில் அரைச்சிடுங்க. என்ன சொன்னால் இதுலேருந்து நாங்கள் குறுநல் எடுக்கணும். ஸோ இப்போ இதை அரைச்செடுப்போம். இந்த இருக்குது இதை நான் அரைச்சிருக்கிறேன். ஆனால் பட்டை அரைச்செடுக்கையில் ரவை பதத்துக்கு தான் இதை அரைச்சிருக்கிறேன். இப்போ இதை செப்பரேட்டான பவுலில் போட்டுங்கோ. இப்படி போட்ட அப்புறம் இருக்கிற எல்லா அரிசியும் இதே மாதிரி ரவை பதத்துக்கு நான் அரைச்செடுக்க போகிறேன். இந்த இருக்குது எல்லா அரிசியும் வந்து இந்த ரவை பதத்துக்கு அரைச்சிருக்கிறேன். இப்படி அரைச்சா பிறகு இதில் வந்து நான் ஒரு பவுல் அண்ட் எடுத்து வச்சு இதுக்கு மேலே வந்து சின்ன கண்டில் அரைதட்டு வச்சிருக்கேன். வச்சுட்டு நாங்கள் அரைச்சி வச்சிருக்க மாவு வந்து அரைச்செடுப்போம். இதுக்கு நீங்கள் கை வச்சு அரைக்கலாம். அரைச்சா பிறகு இந்த அரைதட்டிலேயே வச்சு இப்படி பிடைச்சு சின்ன ஆகலம் குறுநியாக வர குறுநலை வந்து பிடைச்சு பிரம்பா எடுக்கணும். உங்கள்ட்ட சுலா இருந்தேன்னா நீங்கள் சுலாவையும் பாய்க்கலாம். இந்த இருக்குது இது நல்ல மண் மாதிரி இருக்குது. இந்த குறுநல் பின்னுக்கு வந்து பெரிய குறுநல் இருக்குது. முன்னுக்கு வந்து ஆகலம் நல்ல குறுநியாக இருக்கிற குறுநலை பிரம்பா எடுங்கோ. இந்த இருக்குது இதை நான் பிரம்பா எடுத்திருக்கிறேன். நல்ல குறுநியாக அரைச்ச குறுநலை பிரம்பான ஒரு டிஷ்ஷில் எடுங்கோ. இருந்த சின்ன மண் மாதிரி இருந்த குறுநலை பிரம்பா எடுத்துட்டேன். இது வந்து பெரிய குறுநல் இருக்குது. இதை வந்து ஒரு பிரம்பான செப்பரேட் பவுலில் போடுங்கோ. இப்போ இருக்கிற எல்லாத்தையும் வந்து இதே மாதிரி அரைச்சிட்டு சின்ன குறுநலையும் பெரிய குறுநலையும் பிரம்பா எடுக்க போகிறேன். நான் வந்து இருந்த எல்லா மாவையும் அரைச்சிட்டு அதில் வந்து நல்ல குறுநியாக வந்த குறுநலை பிரம்பாவும் பெரிய குறுநலையும் பிரம்பாவும் எடுத்திருக்கிறேன். இது வந்து பெரிய குறுநல். இது வந்து ஆளு நல்ல குறுநியாக இருக்கிற குறுநலை பிடைச்செடுத்தேன் நான் பிரம்பா. இப்போ இதில் இருந்து வந்து நல்ல குறுநியாக இருக்க குறுநல்லேருந்து நான் வந்து 1/4 கப் மெஷர்மெண்ட் கப்பில் அல்லாடிக்கு 60 ml மெஷர்மெண்ட் கப்லேருந்து எடுக்க போகிறேன். 1/4 கப். இப்போ நீங்கள் மெஷர் பண்ணிக்க மெஷரிங் கப்புக்கு ஃபுல்லாக மேலால் போட்டுட்டு அமர்த்தி போட்டுறாதீங்கோ. ஒரு நைஃப் இல்லை ஒரு ஸ்பேச்சுலரால் இருக்கிற மிச்சமாக இருக்கிறத வந்து இப்படியே தட்டி விடுங்கோ. இந்த இருக்குது 1/4 கப் பிரம்பா எடுத்துருக்கிறேன். இப்போ நான் அடுத்த குறுநலை 1/4 கப் குறுநலை வந்து இதில் நிறுத்து பார்ப்போம். சரியா 40 கிராம் வந்திருக்குது குறுநல். இந்த குறுநலை வந்து பிரம்பா வைங்கோ. திருப்பி அந்த கிரைண்டர் எடுத்துருக்கேன். இந்த இருக்குது நாங்கள் நல்ல குறுநலாக எடுத்து பிரம்பா எடுத்து வச்ச குறுநல் மிச்சம் இருக்குது. அதை இதில் போடுங்கோ. இந்த இருக்குது நாங்கள் அரைச்சி எடுத்த பெரிய குறுநல் இருக்குது. இதையும் இதில் போடுங்கோ. இப்போ இதை போட்டு நல்லா பட்டை அரைச்செடுக்கணும். இந்த இருக்குது இந்த குறுநலை போட்டு நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். இந்த சின்ன கண்ணில் அரைதட்டிலே போட்டு இதை அரைச்செடுப்போம். இந்த இருக்குது நான் அரைச்சல வந்து இவ்வளோ குறுநல் வந்திருக்கு. இப்போ இதை நான் திருப்பி கிரைண்டரில் போட்டு அரைச்சு ஒரு குறுநலும் வராத அளவுக்கு நான் அரைச்சு எடுக்க போகிறேன். நான் மிச்சமாக இருந்த குறுநல் எல்லாம் போட்டு அரைச்சல வந்து இவ்வளோ குறுநல் தான் மிஞ்சி இருக்குது. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு கொஞ்சம் கூட இருக்குது. இதை தேவையில்லை டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க. இந்த இருக்குது இந்த மாவு எல்லாம் வந்து நான் அரைச்சிருக்கிறேன். இப்போ வந்து நான் அரைச்ச மாவை வந்து நிறுத்து பார்ப்போம். இந்த இருக்குது சரியாக 443 கிராம் வருது. இந்த அரைச்ச மாவு வந்து இப்படி அரைச்சா பிறகு இந்த கப்பி கஞ்சி காய்ச்சறதுக்கு நான் அதில் வந்து சட்டி எடுத்து வச்சு தண்ணி வச்சிருக்கேன். சரியாக 1 கப் ப்ளஸ் 1/4 கப் இருக்குது. எல்லாட்டிக்கு 310 ml தண்ணி வச்சிருக்கேன். ஹீட்டை கொண்டு வந்து ஹை ஹீட்டில் வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விடுவோம். இப்படி வந்து தண்ணி நல்லா கொதிச்சு கொண்டிருக்கு. இப்படி கொதிச்சு கொண்டிருக்க ஹீட்டை கொண்டு வந்து நல்லா லோவில் வையுங்க. வச்சுட்டு இதில் நான் பிரம்பா எடுத்து வச்சிருக்க குறுநல் இருக்குது 1/4 கப். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி காய்ச்சணும்.
இந்த கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் போட்டிருக்கேன். இதை நல்லா காய்ச்சி எடுக்கணும். இடக்கிட கிளறி கிளறி இதை காய்ச்சி எடுக்கணும். இப்போ ஒரு 4 நிமிஷமாக இதை நான் லோ ஹீட்டில் வச்சு கிளறி கிளறி இதை நான் காய்ச்சிருக்கேன். இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடணும். இதை நல்லா ஆற விடுவோம். நான் காய்ச்சி வச்ச கப்பி கஞ்சி ஆறிட்டுது. இது ஆறுனா பிறகு இதில் வந்து இளநீ இருக்குது. நான் ஒரு பெரிய தேங்காய் இளநீ எடுத்தேன். சரியா எனக்கு 1/3 கப் எல்லாட்டிக்கு 80 ml இளநீ வந்தது. இப்போ இந்த இளநீ இதுக்குள்ள விட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நான் இளநியை விட்டுலான்னு சொன்னால் ஜஸ்ட் இன்கேஸ் வந்து லைட்லியாக சூடாக இருந்தால் அந்த இளநீ வந்து இதை வந்து நல்லா ஆற வச்சிடும். ஏன்னா சூட்டோட இந்த கப்பி கஞ்சி மாக்கில் விட்டிங்கன்னு சொன்னால் மா வந்து அவிஞ்சிடும், மற்ற வந்து எடுபடாது. அப்பம் இந்த இருக்குது. இதை நான் இப்படி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து நான் அரைச்சி வச்ச அரிசி மா இருக்குது. இதுக்குள்ள வந்து இதில் வந்து 1 டீஸ்பூன் ஈஸ்ட் எல்லாட்டிக்கு 4 கிராம் ஈஸ்ட் இருக்குது. இந்த ஈஸ்ட்டை இதில் போடுங்க. இதில் வந்து சீனி இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கு 15 கிராம் இருக்குது. இந்த சீனியும் இதில் சேருங்க. இப்போ இதை இருக்க மிக்ஸ் பண்ணி விடுங்க ட்ரை இன்க்ரீடியன்ஸை. இந்த இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இந்த இருக்கு நான் காய்ச்சி வச்சிருக்க கப்பி கஞ்சியும் இளநியும் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை இதுக்குள்ள விட்டு கரைச்சிருப்போம். அவ்வளோ கப்பி கஞ்சியும் இளநியும் விட்டுருக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு கட்டியும் இல்லாமல் இதை நல்லா குழைச்சி விடுங்க. இந்த இருக்கு நான் ஒரு கட்டியும் இல்லாமல் இதை நான் கரைச்சிருக்கிறேன். இப்போ இதை நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஒரு பிளேட்டால் மூடி போட்டு உங்களோட வீட்டில் வந்து நல்ல ஒரு ஓமான பிளேஸில் தூக்கி வைங்கோ. 8லேருந்து 10 மணித்தியாலம் இதை நல்லா புளிக்கிறதுக்கு. ஸோ இதை நல்லா புளிக்க விடுவோம். இந்த இருக்கு இந்த அப்பத்தை வந்து நான் சரியாக 10 மணித்தியாலம் எடுத்துருக்கு புளிக்கிறதுக்கு. ஏன்னு சொன்னால் எனக்கு நேற்று வந்து கொஞ்சம் வந்து வெதர் வந்து கொஞ்சம் லைட்லி மைல்டான வெதர், ஆளும் வெக்கியான வெதர் இல்லை. ஸோ அதால தான் எனக்கு இது 10 மணித்தியாலம் எடுத்துருக்கு. இப்போ நான் சொல்கிற டைமுக்கு வந்து உங்களுக்கு புளிக்காட்டிக்கு நீங்கள் என்ன கொஞ்சம் நேரம் வையுங்கோ. இது நல்லா புளிச்சிருக்கு. இந்த நல்ல ஏரியா பப்ளியாக வந்திருக்கு. இந்த இப்படி வெரைட்டிக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கணும். இப்படி புளிச்சா பிறகு இதில் வந்து உப்பு இருக்குது. 1/2 டீஸ்பூன் உப்பு இப்போ இதில் சேருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை நல்லா கரைச்செடுக்கணும். இந்த இருக்கு இப்படி நான் இதை கரைச்சிருக்கேன். இப்படி கரைச்சா பிறகு இதில் வந்து நான் தேங்காய் பால் வந்து புளிஞ்சு வச்சிருக்கேன். 1/2 கப் எல்லாடிக்கு 125 ml 2ஆம் பால் இருக்கு தேங்காய் பால். இப்போ இதை நாங்கள் விட்டு கரைச்செடுப்போம். முதல் அரைவாசியை விட்டுருக்கிறேன். அவுக்கண்டு விட்டுறாதீங்க. இந்த இருக்கு இருக்கிற மிச்ச தேங்காய் பாலையும் இதில் விடுறேன். இப்படி ஒரு பதத்துக்கு இருக்கணும். இந்த இருக்கு இதை நல்லா கரைச்சிருக்கிறேன். நீங்கள் வந்து பாலப்பம் செய்ய போகிறேன்னு சொன்னால் நான் இதில் வந்து 1ஆம் பால் நல்லா கட்டியாக புளிஞ்சு வச்சுருக்க பால் இருக்குது. இதுக்கு மவுண்டன் இல்லை, உங்களுக்கு தேவை கலவானது நீங்கள் புளிஞ்செடுக்கலாம். இதில் வந்து உப்பு இருக்குது. ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் உப்பு போட்டிங்கன்னா காணும். இது வந்து இனிப்பை காட்டுறதுக்கு இந்த ஒரு பிஞ்ச் மாதிரி நான் போட்டிருக்கிறேன். இதில் வந்து சீனி இருக்குது. உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் எல்லாத்துக்கு 14 கிராம் சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு இதை நான் இப்படி கரைச்சிருக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த அப்பத்தில் வந்து நீங்கள் கேக் அப்பம் மட்டும் செய்கிறனாங்க. அந்த கேக் அப்பம் நீங்கள் செய்ய போகிறேன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு செப்பரேட்டான பவுல் எடுத்துட்டு இதில் வந்து ஒரு பெரிய முட்டை இருக்குது. இப்போ இதை அடிச்சு இதில் விடுங்க. விட்டுட்டு இந்த வெள்ளை மாதிரி இருக்குது. இதில் வந்து வெடுக்குன்னு சொல்கிறது. இதை வந்து எடுத்து விடுங்க. இந்த வெள்ளையாக இருக்க வெடுக்க இந்த இருக்கு இந்த வெள்ளையாக இருக்க வெடுக்க வந்து நான் ரிமூவ் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சீனி சேருங்க. பட் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன். எல்லாத்துக்கு 22 கிராம். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து தேங்காய் பால் இருக்குது. 1ஆம் பால் நல்லா கட்டியாக புளிஞ்ச பால் இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இதை இதில் விடுங்க. விட்டுட்டு இதை நல்லா பீட் பண்ணி விடுங்க.
இந்த இருக்கு இப்படி பீட் பண்ண பிறகு இதில் வந்து நான் கரைச்சி வச்ச அப்ப மாவுலேருந்து நான் 1 கப் அல்லாட்டிக்கு 250 ml எடுத்துருக்கேன். இப்போ இதை இதில் விடுங்கோ. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. இந்த இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த அப்பம் சுடுறதுக்கு வந்து நான் அதில் வந்து அப்பத்தாச்சி எடுத்து வச்சிருக்கேன், அப்ப சட்டி. அதுக்கு கீழே வந்து நான் ஒரு வளையம் வச்சிருக்கேன். இப்படி ஒரு வளையம் இருந்ததுன்னா நல்ல மென்னு சொன்னால் இண்டக்ஷன் குக்கர் நீங்கள் பாய்க்கிறதா இருந்தால் சரி சமனா இந்த அப்பத்தாச்சிக்கு வந்து ஹீட் கொடுக்கறதுக்கு தான் இந்த வளையம் யூஸ் பண்ணுறேன். ஹீட்டை கொண்டு வந்து இப்போ நான் மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கேன். இதில் வந்து எண்ணெய் இருக்குது, நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான எண்ணெய் நீங்கள் பாவீங்கோ. பேப்பர் டவலால் ஒரு பொட்டில் கொண்டு இப்படி செய்து வச்சிருக்கேன். இப்போ இந்த எண்ணெயை வந்து தாச்சியில் பூசிவிடுங்கோ. ஹீட்டரை விடுவோம். இப்போ இந்த தாச்சி வந்து சூடறிட்டு ஏறின பிறகு இந்த இருக்கு நான் கரைச்சி வச்சு அப்பமா இருக்கு. இப்போ நாங்கள் சுட்டெடுப்போம். ஒவ்வொருக்கா நீங்கள் இந்த அப்பத்தை சுடைக்கு வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு சுட்டுடுங்க. எல்லாத்துக்கும் வந்து இந்த மா வந்து அடைஞ்சிடும். இதை மூடி போட்டு வேக விடுவோம். ஒரே ஒரு டிப் போன அப்போ வீடியோவில் சொல்லணும்னு மறந்துட்டேன். நீங்கள் இந்த மூடியை திறந்துட்டு இப்படி வேர்த்திருக்கல, இப்படி வேர்த்திருந்தேன்னு சொன்னால் ஒருக்கா துடைச்சி விடுங்க. துடைச்சி போட்டு திருப்பி மூடி போட்டு வேக விடுங்க. என்ன சொன்னால் இந்த தண்ணி கீழே இறங்குனு சொன்னால் இந்த அப்பம் வந்து எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும், பீயறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ இதை மூடி போட்டு எனக்கு கொஞ்சம் வேக விடுவோம். இப்போ சரியாக வந்து ஒரு 5 நிமிஷமாக வேகி கொண்டு இருக்குது. 5 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா வேகிட்டுது. இப்போ இதை இறக்கி எடுப்போம். சைடை ரிலீஸ் பண்ணி போட்டு சட்டியான அகப்பையால் இதை நீங்கள் இறக்கி எடுக்கலாம். இந்த இருக்கு. நான் இப்போ வந்து கேக் அப்பம் செய்ய போகிறேன். இப்போ இந்த பொட்டலத்தால் இந்த எண்ணெயை பூசிவிடுவோம். இந்த இருக்கு. இந்த கேக் அப்பத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்ச மா இருக்கு. இப்போ இதை இதில் விடுங்க. ஒரு 2.5 கரண்டி மாதிரி விட்டுருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு வேக விடுவோம். இப்போ சரியாக வந்து 2 நிமிஷமாக வேகி கொண்டு இருக்குது. கேக் அப்பம் வந்து நல்லா வேகணும், நல்லா திக்காக இருக்கிறபடியாக. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் வேக விடுவோம். இப்போ சரியாக வந்து 4 நிமிஷம் வேகி கொண்டு இருக்குது. இந்த இப்படி நல்லா வேகி இருக்குது. இப்படி வேகி வந்தோன்னே மேட்டு பக்கம் திருப்பி விடுங்க. இனி நாங்கள் இதை மூடாமல் வேக விடுவோம். இப்போ மெட்ட பக்கம் திருப்பிட்டு 1 நிமிஷம் விட்டு நான் மூடாமல் இந்த இருக்கு. நல்லா வேகி வந்திருக்கு. இப்போ வந்து நான் வந்து சட்டி அப்பம் வந்து சொல்கிறது. நார்மலி வந்து நீங்கள் அந்த பாலப்பம் செய்து உங்களுக்கு பாலப்பம் செய்து காணுமென்று சொன்னால் இருக்கிற மிச்ச பாலை விட்டு தான் இது செய்கிறது. இதுக்கு சொல்கிற வந்து சட்டி அப்பம் வந்து. ஸோ இப்போ இந்த சட்டி அப்பம் செய்கிறதுக்கு நான் இதில் நல்லா எண்ணெய் பூசியிருக்கேன். பூசினா பிறகு இப்போ மாவு கொஞ்சம் விடுங்க. நான் இந்த அப்ப மாவில் வந்து சரியாக 2.5 கரண்டி விட போகிறேன். விட்டுட்டு உடனே அதை நல்லா சுற்றி விடுங்க. 2.5 கரண்டி விடுறதுக்கு காரணம் என்ன சொன்னால் இந்த சட்டியப்பத்துக்கு வந்து கீழே அடியில் வந்து நல்லா திக்காக இருந்தால் தான் இந்த இவ்வளோ பாளையம் பிடிக்கு வந்து நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்படி சுற்றிட்டு இதை மூடி போட்டு ஒரு 45 செகண்ட்ஸ் இப்படியே விடுங்க. இப்போ சரியாக 45 செகண்ட்ஸ் ஆகிருக்கு. 45 செகண்ட்ஸ் பிறகு இந்த இருக்கு நாங்கள் இந்த சீனி போட்டு கரைச்சி வச்ச தேங்காய் பால் இருக்குது. நான் இவ்வளோத்தையும் வந்து இதுக்குள்ள விட போகிறேன். இந்த எவ்வளோ தேங்காய் பாலையும் விட்டுருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் மூடி போட்டு நல்லா வேக விடணும். இப்போ சரியாக வந்து 5 நிமிஷமாக வேகி கொண்டிருக்குது. நல்லா வேகி கொண்டிருக்கு. ஆனால் எண்ணெய் வந்து இந்த பால் வந்து வேகணும். ஸோ திருப்பி மூடி போட்டு இதை நான் வந்து நல்லா வேக விட போகிறேன். இடக்கிட வந்து இந்த மூடியை திறந்து பாருங்கோ. வேர்வை இருந்தேன்னு சொன்னால் துளைச்சி விடுங்கோ. இப்போ சரியாக 10 நிமிஷம், முதல்ல ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுனா திரும்பி ஒரு 5 நிமிஷம். ஸோ டோட்டலியாக 10 நிமிஷம் வேகிக்கொண்டு இருக்குது. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பால் நல்லா அந்த தண்ணி தன்மை வற்றி நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ இதை நாங்கள் இறக்கி எடுப்போம். இந்த இருக்கு. இதுதான் இந்த சட்டி அப்பம் செய்து முடிஞ்சது. இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த கப்பி ஆச்சி செய்கிற அப்பம் செய்து முடிஞ்சது.